ஃபார்மிங் பண்ண போகிறோம். அயன் ஃபார்மிங் பண்ண இடம் நம்மளுக்கு வில்லேஜர் முட்டை கிடச்சிட்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு சாம்பியை விடணும். ஆத்தாடி ஏ ஆயோ. வெல்கம் டு ஆல்ரவுண்டர் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி தம்ப்ளைனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மைன்கிராஃப்ட் டேட்டியில் நம்ம அயன் ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஏ எல்லோரும் ஒரு கிளாப்பை பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அயன் ஃபார்மிங்கே பண்ண தெரியாது. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த அளவுக்கு பண்ணி பார்க்கேன். என் ஃப்ரெண்டு சொன்னதுனால தான் பண்ணுறேன், இல்லைன்னா இதை கூட பண்ணியிருக்க மாட்டேன். டே 3ல் நான் பேசாமல் கோழி ஃபார்மிங் பண்ணியிருப்பேன். ஏதோ என் ஃப்ரெண்டு கெஞ்சி கேட்டதுனால பண்ணியிருக்கேன். உடனே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைபை பண்ணிட்டு பாருங்கள். இதெல்லாம் இருக்கட்டும். அயன் ஃபார்மிங் பண்ண இடமே இல்லையா, நான் எங்கே அயன் ஃபார்மிங் பண்ண போகிறேன்? அதுக்கு தான் இடத்த கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்க போகிறது இல்லை, ஆல்ரெடி இருக்குது இடம். இந்த இருக்கே இவ்வளோ பெருசாக எதுக்கு இருக்குது? நம்மளுக்கு அயன் ஃபார்மிங் பண்ண தான் இருக்குது. ஓகே. ஐயோயோ சாப்பிட அதுக்குள்ளேயும் ஃபுட்டு இல்லை. பொட்டேட்டோ ஒரு கடி. ஓகே. என்னடா ஃபுட்டே ஏற மாட்டேங்குது. அரையாக ஏறினா எனக்கு இங்கே ஃபுட்டோ காலியாக இருந்தேன். நம்மளுக்கு வில்லேஜர் முட்டை கிடச்சிட்டு. எங்கன்னா இதாங்க நம்மளோட அடுத்த இடம். இது என்ன இடம்னு உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இங்கே தான் நம்ம அடுத்த கேவில் கோல்டு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கேவை பார்த்தீங்கன்னா அரண்டுருவீங்க, அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. தெரியுதா டைமண்டு? உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கூட்டு போகிறேன். சரி, அயன் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா போய் பெட்டை போட்டு தூங்கிடலாம். நைட் ஆகிட்டா? இன்னும் நைட் ஆகலை. ஏன்டா இவ்வளோ நேரமாடா நைட் ஆகாமல் இருக்குது? சீக்கிரம் தூங்கினா தானே காலைல சீக்கிரம் பண்ண முடியும் எல்லாத்தையும். சரி, இப்போயாவது நைட் ஆகிட்டா? நைட் ஆகிட்டு. சீக்கிரம் தூங்கு. நம்ம என்னைக்கு தூங்கி என்னைக்கு பண்ண வேறு வழி. ஓகே, நம்ம இடத்த ரெடி பண்ணியாச்சு. இதான் நம்ம இடம் ரெடி பண்ணியாச்சு. ஏ ஆனால் இதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்கு. ஓகே, இப்போ 7x3 பண்ணணுமா? வாங்க இந்த இடத்துல பண்ண ஆரம்பிப்போம். 7x3. கீழே 7, மேலே 3. ஓகே ஓகே. கையிலே தான் எல்லாத்தையும் பண்ணணும். 1 2 3 4 5. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் இது எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்னண்ணா இருங்க. எங்கே? ஐயோ வில்லேஜை காணும். ஐயோயோ எங்கே வந்திருக்கண்ணா? ஹெல்ப் மீ தெரியாமல் வந்துட்டு என்னை காப்பாற்றுங்க. அடப்பா. வில்லேஜர் இங்கே தான் இருக்கான். இங்கே தான் வில்லேஜ் இருக்கும். ஆர்வத்தில் எங்கெங்கேயும் வந்துட்டேன். எங்கே இருக்குன்னு தெரியலையா வில்லேஜி? போவோம். நம்ம பார்க்காத வில்லேஜா? வாங்க போவோம். இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். ஏதோ அவசரத்தில் வந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே தான் இருக்கும்னு நினைக்கேன். அந்த தான் இருக்குது. நான் அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன். ஓகே, நம்மளுக்கு தேவையானது நம்ம வீட்டில் இருக்கிறத தவிர வேறு எந்த வீட்லேயும் இருக்காது. எல்லா வீட்லேயும் செடி கொடி இதை தவிர வேறு எதுவும் வச்சுருக்க மாட்டான் பயம் உள்ள. நம்ம தான் பெரிய கேங்ஸ்டர் ஆச்சே. நம்ம இடத்துல மட்டும்தான் இந்த வெப்பன்ஸ்லாம் இருக்கும். சரி போவோம் வெப்பன் எடுக்க. இதில் தான் நிறைய வெப்பன் வச்சுருக்கேன் நான். பார்த்தீங்கல்ல ஐயா எவ்வளோ பெரிய திறமைசாலின்ட்டு. ஓகே, வேறு வெப்பனே இல்லையே. 4 வெப்பனுக்கு மேலே நம்மக்கிட்ட வெப்பன் இருக்கு. ஆத்தாடி ஆச்சு போ. எவனே எவனை கொன்னேன்னு தெரில. சரி கொன்னவன் சாரிப்பா, உங்களை கொல்ல தெரியாமல் கொன்னுட்டேன். ஓகே, நம்ம வேலை இங்கே அயன் ஃபார்ம் பண்ணிடலாமான்னு பார்க்க. இங்கேயும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இங்கே அயன் ஃபார்மிங் பண்ணிடுவோம். இந்த இடத்துல தான் தோண்ட போகிறோம். 1 இங்கே இங்கே தான் தோன்றா. டேய் கீழே இறங்குடா. 1
2 3 இது தேவைப்படாது. இதான் தேவைப்படும். 4 5 6 7. ஓகே. இப்போ 3 1 2 3. ஓகே. இங்கிட்டு 3 பண்ணியாச்சு. இதேமாரி இன்னும் நிறையா பண்ணணும். இருங்க, அதுக்குள்ளேயும் முடிஞ்சிட்டுன்ட்டு வீடியோ விட்டு வெளியே போயிடாதீங்க. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளேயும் முடியலாம் வாய்ப்பு இல்லை. நீங்கள் அவ்வளோதான், இன்றைக்கி ஒரு 20 நிமிஷம் இங்கே இருக்க வேண்டியதுதான். ஓகே, இந்தமாரி கட்டிட்டு சரி ஓகே. இப்போது 3 கட்டியாச்சா? இப்போ அதெல்லாம் மறைச்சிட்டு இப்போது இங்கே 3 × 3 கேட்ட போகிறோம். 1 2 3 4 5 6. ஆத்தாடி, என்னடா உடனே ஆடெல்லாம் வருது. சரி ஓகே. இப்போ எத்தனை வெட்டியிருக்கோம்? 1 2 3. 3. இப்போது என்ன பண்ணும் மறந்துட்டு. 4 4 5 6 7 8 9. 9. இப்போ 3 × 3 கட்டியாச்சு. இப்போ தான் ஒரு மெயின் ட்விஸ்டே இங்கே இருக்குது. அதை நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜாம்பிஸை கூப்பிட போகிறோம். இதில் ஒரு மெயின் ட்விஸ்டே என்னென்னா, உங்களுக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா எனக்கு அட்வான்டேஜ், உங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லை, எனக்கு அட்வான்டேஜ். ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு கேவில் இருந்து ஜாம்பிஸ் முட்டையை ஆட்டிக்கு போட்டேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்போ எனக்கு தேவைப்படாதுன்னு நினச்சேன், இப்போது எனக்கு தேவைப்படுது அந்த ஜாம்பிஸ் முட்டை. ஓகே, ஏதோ ஒரு லக்கு போல். எனக்கெல்லாம் லக்கடிக்குன்னு ஓவராக சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏதோ லக்கில் அடிச்சிருக்கு. அந்த லக்கு கூட ஏதோ ஒரு பெரிய லக்கில் அடிச்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இதை கட்டியாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணும்? ஒரு 3 பெட்டு வைக்கணும் கீழே. அதையும் போய் வச்சுட்டு வந்துடுவோம். 1 அடுத்து 2. ஆத்தாடி அப்படி ஒரு செகண்டில் நான் ஷாக் ஆகிட்டேன். ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல உடச்சி விட்டுப்போம், தேவைப்படும். இல்லைனா அப்படியே போய் செத்துருவேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆத்தாடி. ஓகே. இந்த இடத்துலையும் போக விட்டுணுமா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஓகே, இது ஓகேன்னு நினைக்கேன். ஐயோ இன்னும் பண்ணணும் மாட்டேடே, ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ தான் கரெக்டாக இருக்குது. இந்தமாரி பண்ணிக்கணும். ஒரு பெட்டு வச்சிட்டேன். இந்த இடத்துல இப்போ ஒரு கப்பல் ஓட்டுருந்துச்சு. கப்பல் ஓட்டி தமிழன்னு பேர் வந்துட்டு, வேறு ஒன்றும் இல்லை. என்னடா அதுக்குள்ளேயும் உடஞ்சிட்டா? என் ஜோலி அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படி எதாவது ஒன்று உடச்சிட வேண்டியதான் என் வழி. இந்தமாரி கட்டிக்கோங்க. இப்போ எனக்கு வேலை முடிஞ்சிட்டு. இப்போது இந்த இடத்துல ஒன்று வைக்கணும். இப்போ வந்து நைட்டு ஆகிட்டதுனால தூங்க வேண்டாமா? அதான் தூங்குறதுக்குன்னே வீட்டுக்கு வந்தேன். நான் தான் ஒரு தூங்கு மூஞ்சியாச்சே. அதுக்கு முன்னாடி போய் நல்லா வயிற்று முட்டை சாப்பிட வேண்டியதுதான். வில்லேஜ் ஃபார்மிங்கில் அப்புறம் பார்த்துக்கலாம். சாப்பாடு தான் இப்போ முக்கியம். ஏண்டா சாப்பாடு முக்கியம்னு சொன்னதுக்காகவே சாப்பாடை காணும். நம்மளுக்காகவே ஒரு லெக் பீஸ்லாம் வச்சுருக்கானுங்க பையன். தூக்கி இங்கே போடு. நம்மளுக்காகவே வச்சுருக்கானுங்க லெக் பீஸ். சாப்பிட்றா தம்பி. என்னடா இவ்வளோ சாப்பிட்டு ஒரே ஒரு இது ஏறி இருக்கு. சரி விடுங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டா போதும். இப்போ வந்து 3 பெட்டு வச்சாச்சா? போடா, பேசிக்கிட்டே இருக்க போகவும் மாட்டுக்கான ஸ்பீடா. இத்தனை லைட் நம்ம எதுக்கு வச்சுருக்கோனே தெரில, நேரம் போல். பாவி. ஐயோ எந்த ஓட்டை? இங்கே தான் இந்த இருக்கா? பயந்துட்டேன் ஒரு செகண்டில். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இப்போ வந்து உள்ள இந்த மாதிரி வச்சுருக்கோமா? இப்போது இந்த இடத்துலலாம் உடச்சி விட்டுக்கலாம், தேவைப்படும். இது ரெண்டுத்தையும் உடச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பெட்டு 3 பெட்டு வச்சுருக்கீங்களா? இப்போ தான் ஒரு மெயின் ட்விஸ்டே இருக்குது. இந்த இடத்துல இந்த இருக்கா, இது ஒன்று, இப்படி ஒன்று, அடுத்து இப்படி ஒன்று வச்சுட்டு ஒரு ட்ராப் டோர் வைக்கணும். இது பேர் ட்ராப் டோர்.
ஆ ட்ராப் டோர் வச்சாச்சா? ஆமாம், நான் இப்போ எப்படி போவேன்? ஓகே, இதான் ட்ராப் டோருன்னு சொல்லுவாங்க. இதானா? கன்ஃபார்ம் தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுங்க. இதான் ட்ராப் டோரான்னு தெரில. சரி, ஓகே. இதை நம்ம வந்து தப்பாக பண்ணிட்டோம். கீழே வைக்கணும். நம்ம தூக்கி மேலே வச்சுட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் கீழே வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு வைக்கணும். ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணிட்டு நம்ம அயன் ஃபார்மிங்கே வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் உடச்சிட்டு இதான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் குட்டியாக வைக்கணும். இதான் நம்ம ட்ராப் டோர் அளவு. இப்போது இந்த இடத்துல ட்ராப் டோர். ஓகே, இதாங்க நம்ம ட்ராப் டோர். அச்சாச்சா, இப்போது மெயின் விஷயமே இல்லை. இங்கே ஒரு போட்டு வைக்கணும். இந்த போட்டு வச்சதுக்கப்புறம் இதை அசையக்கூடாது. அதான் முக்கியமான வேலை. அசைஞ்சிட்டுனா நம்ம சோழி முடிஞ்சிட்டு. ஏன்னா அதை அப்புறம் சொல்கிறேன். ஓகே, போட்டங்கடா. இங்கே ஒன்று வச்சாச்சு. சுற்றி டார்ச் லைட் வச்சிட வேண்டியதான். டார்ச் லைட் வைக்க ஓடுறா. ஓகே. அப்போ தான் வந்து இந்த அது என்னது போட் வந்து அசையாது. போட் வந்து அசையலையா? இப்போது நம்ம எப்படி போக போகிறோம்னு எனக்கே தெரில. இந்த இருக்கே அத்தாடி, நம்மளே இந்த இடத்துல போக முடியலையா? சோழி முடிஞ்சு. நம்மளே இங்கே ட்ராப் ஆகிட்டோம். அட தம்பி பயலே. ஓகே, நம்ம சோழி இங்கே முடிஞ்சு. எப்படி தான் நம்ம மட்டும் இந்த மாதிரிலாம் ஆகிறோன்னே தெரில. ஓகே, இப்போது இங்கே ஒரு என்னடா அசையுது? போட்டு அசையக்கூடாதுடா. ஓகே, ஒழுங்காக நம்ம ஏறிப்போம். மேலே ஏறிப்போம். இதை உடச்சிட்டு நம்ம மேலே ஏறிப்போம். நம்ம மேலே ஏறிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 3 வில்லேஜரை போடணுமே. இப்போ போட்டுருவோம். ஒரு 3 வில்லேஜர். நீ மேலே ஏறுறா. அந்த இருக்குல்ல. இப்போ இங்கே ஒரு 1 2 3 போட்டாச்சா? இப்போ நம்ம வேலை இந்த இடத்துல முடிஞ்சிட்டு. இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் அழகாக ஒரு போட்டை நிப்பாட்டி வைக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு சாம்பியை விடணும். ஆத்தாடி ஐயோ. இப்போ வந்து அந்த போட்டில் உட்காந்துட்டானா? இப்போ தான் ஆத்தாடி. சும்மா 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 தம்பி 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 அப்பாடி தப்பிச்சண்டா மாப்பிள்ள. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணக்கூடாது. இவனை கொன்ற வேண்டியதுதான். ஏன்னா நான் அதை அடுத்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம அயன் ஃபார்மிங் ஒழுங்காக வராது. இப்போது என்ன பண்ணும்? ஐயோ வருதுடா. இப்போ வந்து எத்தனைக்கு எத்தனை தெரிலையே. எத்தனைன்னு தெரில. எப்படின்னா ஐயோ 3க்கு 3 × 3. கரெக்டாக நான் வந்துட்டு நல்ல வேலை. 9 × 3 மறந்துட்டேன். 4 வச்சாச்சா? 4 வச்சாச்சு. 4 5 6 6 6 7 8 9. ஓகே, இந்த மாதிரி வச்சோம். இதுக்கப்புறம் தான் மெயின் ட்விஸ்டே இருக்குது. சாரி மறந்துட்டேன். 9 5. நான் கூட அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஒரு செகண்டில். ஓகே, இப்போது 2 1 2 3 4 4 5. இது நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த கோபல் ஸ்டோனை வந்து 5 வைக்கிற மாதிரி இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் எதுக்கு கட் பண்ணுறோன்னா அதுக்கு அதை அடுத்து சொல்கிறேன். இப்போ வந்து வச்சாச்சு. கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கேன். எனக்கு என்னமோ அப்படி தான் நினைக்கேன். 9 இங்கே இப்போ 1 2 3 4 5. ஓகே, இப்போ இந்த இடத்துல 8 வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக வச்சிட்டோம். 1 ஆத்தாடி இது என்னது? ஐயோயோ தப்பாக வச்சுட்டேன். ஐயோ மைண்ட் பண்ணுறதுக்கு கூட கையில் எதுவும் இல்லை. இப்போ இதை எப்போ மைண்ட் பண்ணி நான் எப்போ முடிக்க? சீக்கிரம் முடிடா. ஓகே, இப்போ நம்மகிட்ட குளோபல் ஸ்டோன் இருக்குது.
இதை தூக்கி இங்கே வச்சுட்டு ஒன்று ரெண்டு டே ஏன்டா இப்படி இருக்கீங்க அதை பண்ணடும் இட்ஸ் ஓகே பண்ணிடுவேன் ஓகே உடச்சிரி ஐயா கிட்ட எல்லோரும் பயப்படுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 6 8 அத்தாடி ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க ஓகே இந்தமாரி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு 8 கிடச்சிட்டா எண்ணிக்கணும். 8 கிடச்சிட்டாட்டு 8 கிடச்சிட்டு இப்போ இதெல்லாம் வந்து உடச்சி விட்றணும். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போது வந்து உள்ளே தண்ணி ஊற்றி விடணும். தண்ணி ஊற்றி விட்றது தான் மெயின் வேலை. அதனால எவனாவது ஆட்டையை போடணும். எவங்கிட்ட இருந்தால் தண்ணியாக ஆட்டையை போடணும். ஆட்டையை போட்டோன்னா நம்ம அயன் ஃபார்மிங்குள்ளே தண்ணியும் கிடச்சிரும். அதுக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்தமாரியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இதையும் உடச்சி விட்றாதீங்க. இதை வந்து நான் வந்து கரெக்ஷனுக்காக பண்ணல, இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ வந்து இதுங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். இப்போ வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டுனா நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த 2 அடி பண்ணணும். 2 அடி இப்போ இருங்க, இங்கே ஒன்று இந்த மாதிரி 2 அடிக்கு பண்ணணும். ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா அயங்கோலம் வந்து பெருசாக இருப்பான், அவனே 2 அடிக்கு இருப்பான். இப்படி வச்சோன்னா அழகாக மேலே ஏறி ஜாம்பீஸை கொண்டுருவான். அவன் ஜாம்பீஸை கொல்லக்கூடாது. அதுதான் இந்த கேமில் மெயின் விஷயம். அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணோம். ஓகே, யூ அண்டர்ஸ்டூட். ஓகே, நம்மளும் தோண்டிக்கிட்டே இருக்கோம். வில்லேஜர் தான் காணவே காணும். எல்லா வில்லேஜரும் வந்து இவன் என்னடா பண்ணுறான், நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி இல்லை இந்த கேம். அதுக்கு தான் இந்த கேமில் ஒரு மெயின் விஷயம். ஓகே, அடுத்த பாட்டில் நான் எப்படி இது பண்ணிடுவேன். அந்த ஒரு கேவு காமிச்சேன் இல்லையா, அந்த கேவுக்குள்ளே வந்து நம்ம போகிறோம். அந்த கேவுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்படி இருக்குது. ஏன்னா எனக்கு அங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. நானே ஓட்ட மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். அது எப்படி போட்டோன்னா டிஎன்டி பாம் இங்கே வெளியவே இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே உடச்சி அங்கே மாட்டிட்டோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த ஒரு லைட்டரை போட்டு அங்கே ஏற்றி விட்டோன்னா முடிஞ்சி. ஓகே, இப்போ வந்து இன்னும் தோண்டலையா? இப்போ நம்மளுக்கு ஒரு அடிக்கு மட்டும் வேணும். ஏன்னா அயனை கலெக்ட் பண்ணேன். ஓகே, இப்போ இந்த வேலையும் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறதுக்குள்ளேயே நைட் ஆகிட்டு. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்த வேலை என்னதுன்னா, நம்ம எடுத்து வாட்ரு ஊட்டணும்னு சொன்னோம் இல்லையா, நம்ம அதுக்கு வந்து வாட்ரு வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். சீக்கிரம் ஃபில் பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம வேலை முடிஞ்சிட்டு இல்லையா. ஓகே, சீக்கிரம் ஃபில் பண்ணி. ஓகே, ஒரு வாட்டி ஃபில் பண்ணியாச்சுங்க. சீக்கிரம் போட, அங்கே ஊற்றணும். இப்போ வந்து ஊற்றணும் சீக்கிரம். அந்த கார்னர் ஒன்று, இந்த கார்னர் ஒன்று ஊற்றிட்டு வர வேண்டிதான். டேய், அதுக்குன்னு உளுந்து செத்துறாத. ஓகே, இப்படி ஒன்று, அப்படி ஒன்று. வாட்ரு இதில் இருக்குது. ஓகே, இப்போ எடுத்தாச்சா. இப்போது இப்படி ஒன்று. என்னடா இது ஃபுல்லாக இதாகிட்டு. ஓகே, நம்ம ஒரு இடத்துல மட்டும் விட்டு வச்சுப்போமா. ஒரு இடத்துல மட்டும் வேண்டாம், ஏன்னா தேவைப்படும் இந்த இடம். என்னடா என்னையவே இடித்து தள்ளிட்டு போகிறீங்க. ஐயோ, இப்படி வாட்டர் இருந்தால் எப்படி? ஓகே, அப்போ வாட்டரை ஃபுல்லாக எடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இன்னொரு வாட்டர் இருந்துச்சு இல்லை, அதையும் எடுத்துட வேண்டியதான். எடுத்துடுறா தம்பி. என்னடா எடுக்கவே முடியல. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியலையா. ஓகே, இப்படி ஒன்று விடணும். இல்லை இப்படி விட்டுருவோமா, பேசாமல் விட்டு தான் பார்ப்போம். ஆனால் இவ்வளோ தூரம் வருதே. வாட்டரை காணும். இப்போது இந்த ஒன்று மட்டும் இருக்கா. இப்போது இதை அப்படியே இடித்து தள்ளிட்டு இதான் நம்ம பிளேஸ். இப்போது என்ன பண்ணுறோன்னா, லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச் என்னென்னா, என்னடா இவ்வளோ தூரம் போகணுமா, இது இல்லை இந்த வழி. இப்போது
இந்த இடத்துக்கு போய் ஷாம்பியை போய் விட போகிறோம். ஷாம்பி ஷாம்பி இந்த ஷாம்பியை விட்டுட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சு. இப்போ வந்து அயன் வந்து ரெடி ஆயிரும்.